வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு கிச்சன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து நாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடு அப்படின்னு எடுக்கிறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று கிச்சன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்ரூம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்து நீட் அண்ட் க்ளீன் அப்படிங்கிற ஒரு டிபெண்டில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ கிச்சன் அப்படின்னு எடுக்கும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அந்த ஒர்க் பிளேஸ் வந்து. ஸோ வந்து அந்த யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது சில விஷயங்களை. ஸோ அதனால் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது கிச்சனுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்படி இருக்கணும், அவங்க அந்த ஓனருக்கு இந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிளைண்ட்டோட நீடை பொறுத்து நம்ம கிச்சனை வந்து பிளான் பண்ணணும். சேம் அஸ் அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அந்த கிளைண்ட் வந்து அதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ நாம் பிளான் பண்ணபடி தான் இருக்கா, இது வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணணும், அது கரெக்டாக இல்லையாங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ். ஸோ அதாவது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கணும். உண்மை தான், ஸ்பேசியஸாக இருக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏரியா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிச்சனுக்கு நம்ம ஸ்பேஸ் அதிகமாக அலோகேட் பண்ணலாம். இதே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ஒரு பட்ஜெட் ஹவுஸ், அதாவது வீடை வந்து நான் ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கிறேன். பட்ஜெட் ஹவுஸு, ஒரு நார்மலு, அதுக்கப்புறம் லக்ஸரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பட்ஜெட் ஹவுஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ நம்ம ஸ்பேஸ் அந்தளவுக்கு அலோகேட் பண்ண மாட்டோம். பட் ஆனால் ஒரு மினிமம் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 feet 6 inches அந்த வித்து வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறது என்னென்னா, மினிமம் நம்ம ஒரு 6 feet நம்ம அங்கே வித்து வந்து அலோகேட் பண்ணியே ஆகணும். அதை பொறுத்து தான் மற்ற ரூமுக்கான டைமென்ஷன்ஸை நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணணும். ஏன் கிச்சனுக்கு 6 feet அப்படின்னம்னா, ஒரு ஆள் போகணும். ஸோ ஒரு 2 பக்கம் டேபிள் டாப் வைப்போம், இந்த பக்கம் டேபிள் டாப் வைப்போம், பின்னாடி சைடு வந்து ரேக் வைக்கலாம். ஸோ அவங்க குமிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிற கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸாவது நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஸ்பேஸை வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸை பொறுத்து நாம் கிச்சனுடைய ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமமாக இருக்கிற வீட்டில் வந்து கிச்சனுடைய ஷேப் பார்த்தோம்னா ஐ ஷேப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 types ஆஃப் ஷேப்ஸ் இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் வந்து ஐ ஷேப்பில் தான் இருக்கும். ஐ ஷேப்னால் அந்த வாலை ஒட்டினாப்பில் ஒரு டேபிள் டாப், அவ்வளோதான், அது ஐ ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த வாலுக்கு பேரலாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அதுலேயே வந்து இன்னும் 2வது கேட்டகரி வந்து 11 ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் பேர்த்தோட வீட்டில் இருக்கும். ஸோ முன்னாடி டேபிள் டாப் இருக்கும், பின்னாடி வந்து ரேக் இருக்கும், எல்லாமே சிவத்தை ஒட்டினாப்பில் இருக்கும். ஸோ ரெண்டும் பார்க்குறக்கு மேலே இருந்து டாப் வியூவில் பார்க்குறக்கு 11 ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னம்னா எல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல் ஷேப்பு சில பேர் வீட்டில் இருக்கும். அது வந்து ஸ்பேஸை டிபெண்ட் தான். இப்போது 6 feet அப்படிங்கிறதுக்கு எல்லாமே 11 வந்து எனாஃபு. ஸோ இதே வந்து 8 feet அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னம்னா நம்ம எல் ஷேப்புக்கு போகலாம், கிச்சனுடைய ஷேப்பு. அல்லது வந்து யூ ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கும் மேலே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு 16 இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம் அப்படின்னம்னா ஐலாண்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லக்ஸரியான கிச்சன் ஸ்பேஸ் வந்து நம்ம அந்த ஐலாண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கும், சுற்றியும் வந்து டேபிள் டாப் எல்லாமே இருக்கும். பட் நடுவில் மட்டும் என்ன பண்ணிக்குவாங்க, ஸ்டவ் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா சிங்க் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐலாண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் லக்ஸரி அப்படின்னம்னா சர்க்குலர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் இருக்கிறத டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிச்சனுடைய ஷேப் வந்து ஃபைனல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஷேப். ஸோ ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில், ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஷேப்பை வந்து ஃபைனல் பண்ணிக்கணும். ஸோ மினிமம் 6 feet அதனுடைய வித்தை நம்ம ப்ரொவிஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் வென்டிலேஷன். ஸோ வென்டிலேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ராப்பர் வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னம்னா நமக்கு என்ன ஆகுனா, அந்த கிச்சனுக்குள்ளே புகை வந்து கரெக்டாக வெளியே போகல அப்படிங்கும்போது புகை உள்ளே இருந்திருக்கும். அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் செவுத்துலையோ டைல்ஸ்லையோ அப்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் நாள் அப்படியே பிடிச்சிக்கும். கரெக்டாக க்ளீன் பண்ணலைனாலும் அது போகாது. ஸோ அப்படிங்கிறப்போ ப்ராப்பர் வென்டிலேஷன் இல்லவே நல்லாவே இருக்காது, கிச்சன் க்ளீன் அண்ட் நீட்டுங்கிற ஒரு இதுக்கே இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது ப்ராப்பரான வென்டிலேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சிம்னி ப்ரொவைட் பண்ணுறோமா, இல்லை எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவைட் பண்ணுறோமா. ஸோ வென்டிலேஷன் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுவோம். நேர் வந்து ஸ்டவ்வுக்கு நேரே நம்ம எப்போவுமே எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற ஒரே இது தான். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கே வைக்கிறோம்னா அது கீழே நமக்கு கிச்சன் இருக்கணும். ஏன்னா மேலே வந்து நமக்கு வெர்டிகலாக அந்த புகை போகும்போது ஈஸியாக அது வெளியே போய்க்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து சேம் வென்டிலேஷனுக்கு பேரலான ஒன்று தான் விண்டோ ஹைட்டு. ஸோ விண்டோ ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் நார்மலாக மற்ற வீட்டில் மற்ற ரூமில் எடுக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு 4x3 4 feet 3 feet வந்து நம்ம ஒரு டைமென்ஷனில் ஒரு விண்டோ போடுறோம் அப்படின்னம்னா, கிச்சனில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், 3x3 ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம போடுவோம். அதுவும் இல்லாமல் அது அந்த டேபிள் டாப்புக்கு மேலே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அடுப்பு வைக்கிறீங்க, அந்த அடுப்புக்கும் மேலே நம்ம ஃபேஸுக்கு மட்டும்தான் அந்த விண்டோ வந்து கொஞ்சம் விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம
வச்சுக்கணும். ஏன் அப்படின்னம்னா ஜென்ரல் லாஜிக் தான். லாஜிக்கல் ரீசனிங் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த விண்டோ வழியாக டஸ்ட்டு ஏர் வரும்போது டஸ்ட்டவே கொண்டு வரும்போது கிச்சனுக்குள்ளே நமக்கு நிறையா நம்ம குக் பண்ணும்போது போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், வென்டிலேஷனுக்கு பர்பஸ்க்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ஹைட்டை வந்து கரெக்டாக வந்து மற்ற இதோட சில் லெவலுக்கும் மேலே ஒரு வரி வச்சு நம்ம அதுக்கு மேலே விண்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். அது ஒரு என்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா அந்த கவுண்டர் டேபிள், அதாவது குக்கிங் டேபிள். ஸோ அந்த டாப் வந்து நார்மலாக வந்து 2 feet 6 inches அந்த மாதிரி 2 அடியில் அந்த மாதிரிலாம் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்டை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. அதாவது எர்கானமிக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்கானமிக்ஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னா, ஸோ யார் இருக்காங்க அந்த கிச்சனில், யார் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களோட ஹைட் என்ன, ஸோ அவங்களோட ஹைட்டுக்கு என்ன டேபிளோடைய ஹைட்டு வச்சு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதிக நேரம் நின்றுட்டு கையை பெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியோ இல்லை சிங்கில் நின்று இப்படி கருவிட்டு இருக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா அவங்களுக்கு பேக் பெயின் வரலாம், இல்லை ஷோல்டர் பெயின், இல்லை கையும் கொஞ்சம் பெயினாக ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த கன்சிடரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதை வந்து கிளைண்ட்டு தான் வந்து ஸோ இன்ஜினியராக இருக்கலாம், அவங்ககிட்ட வந்து என்ஷூர் பண்ணிக்கணும், சொல்லிக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம நிற்க போகிறாங்க, ஸோ இந்த ஹைட்டு தான் இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யார் இருக்காங்களோ அந்த கிளைண்ட் அந்த வீட்டை ஆளுங்க வந்து நின்று அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து எர்கானமிக்ஸ் டிசைனில் இருக்கிறது. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா, நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டி, அதாவது பொருள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மேனர்லேருந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபயர் ஒரு கார்னரில் இருக்கும், வாட்டர் இன்னொரு கார்னரில் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் கார்னரில். ஸோ பின்னாடி நம்ம எடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற மேனரில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிச்சனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது ட்ரையாங்கிள் மேனரில் நமக்கு அது இருக்கணும். அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ ரைட் கார்னரில் நமக்கு வந்து அடுப்பு இருக்குது அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் வாட்டர் இருக்கணும். ஸோ நியர் நமக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் அல்லது ஒரு ரேக், இல்லைன்னா என்ன பொருள் குக்கிங்காக வைக்கிறோமோ அந்த பொருள் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னம்னா, ஸோ அவங்க வந்து வேறு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இன்னும் நமக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ளையன்ஸ். ஸோ இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் 2 ஏரியா. ஸோ ஒன்று வந்து ட்ரை அல்லது வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து அப்ளையன்ஸையும் அதே மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்ளையன்ஸ் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது அந்த கிளைண்ட்டோடைய நீடை பொறுத்து அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அதை வைக்கணும். ஸோ இங்கே தான் எனக்கு வந்து மிக்ஸி வேணும், இங்கே தான் நமக்கு வந்து கிரைண்டர் வேணும், ஸோ இங்கே ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும். ஸோ அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அப்ளையன்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ வந்து இந்த ஒயரிங் எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளம்பிங்காக இருக்கலாம். இந்த 2லேயுமே கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம பண்ணும்போது. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்குறாங்க, ஸோ மிக்ஸி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்கன்னா ஒயரிங் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கிரைண்டர், மிக்ஸி அல்லது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்னா கூட ஓகே. ஸோ கிரைண்டர் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹை வோல்டேஜாக இருக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணி ஒயரிங் பண்ணணும். அதே மாதிரி ப்ளம்பிங் யூனிட், ஸோ வாட்டர் அவுட்லெட் ஆகிறதுல வந்து நாம் அப்பப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை வந்து ஒரு க்ளீனிங் அப்பப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி வெளியே வந்து ஒரு சின்ன அந்த டக்ட் போகிற இடத்துல நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவோம். அப்பப்போ நம்ம அதை நீக்கி ஏதாவது இன்கேஸ் சின்ன சின்ன டஸ்ட்டு அடைக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி ப்ளம்பிங் இதையும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ், அதாவது அந்த நம்ம 11 ஷேப்னு சொல்லியிருந்தோம்லங்க, டேபிள் டாப் இருக்கும், பின்னாடி ரேக் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த டேபிள் டாப் நம்ம போடுறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 2 feet நம்ம வச்சுருப்போம். இல்லைனா ஒரு சில பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், 1 feet 9 inches அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, 2 feet அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது பின்னாடி நம்ம ரேக் வச்சுருப்போம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா மினிமம் 4 feet டிஸ்டன்ஸாவது இருக்கணும். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ரேக் வைக்கிறோம், பின்னாடியும் நமக்கு ரேக் இருக்கும், கீழே வந்து இந்த ஸ்டவ் கீழே நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிலிண்டர் வச்சுருப்போம். சிலிண்டர் பக்கத்துலேயே நம்ம ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டிஷன் கொடுத்து பொருட்களாக வச்சுருப்போம். குமியும் போது பின்னாடி இருக்கிறதும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் இன்டர்வல் வந்து நமக்கு ஒரு 4 feet வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம கிச்சனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இது போக வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.